ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லவ் மெடிக். லம்பார் பஞ்சர் அப்படின்னா என்னது? லம்பார் பஞ்சர் அப்படின்றது ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர். இது வந்து நம்ம செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட கலெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். எதுக்கு நம்ம அதை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கண்டிஷன்ஸை வந்து டயக்னோஸ் பண்றதுக்கும் அண்ட் ஒரு சில கண்டிஷன்ஸை ட்ரீட் பண்றதுக்கும் நம்ம இந்த லம்பார் பஞ்சரை பண்றோம். இந்த லம்பார் பஞ்சரை எல்பின்னு சொல்லலாம் அண்ட் ஸ்பைனல் டேப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லம்பார் பஞ்சரோட ஷார்ட் ஃபார்ம் எல்பி. இதையே நம்ம ஸ்பைனல் டேப் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு நீடல ஸ்பைன்ல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அங்க இருந்து தான் நம்ம சிஎஸ்எஃப் கலெக்ட் பண்ணுவோம். சோ இதை ஸ்பைனல் டேப் அப்படின்னு சொல்றோம். டயக்னோஸ்டிக் இண்டிகேஷன்ஸ், அதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த சிஎஸ்எஃப் கலெக்ட் பண்றோம். எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்? மெனஞ்சைட்டிஸ், சப்பார்க்னாய்ட் ஹெமரேஜ், அப்புறம் ஒரு சில டியூமர்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக சிஎஸ்எஃப் கலெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி தெரபியூட்டிக் இண்டிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸை ரிலீவ் பண்றதுக்கு, ட்ரீட் பண்றதுக்கு நம்ம இந்த லம்பார் பஞ்சரை பண்றோம். எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ராக்ரேனியல் பிரஷரை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக, அதுக்கப்புறம் ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் டைரக்டாவே சிஎஸ்எஃப்லயே கொடுக்கறதுக்காக நம்ம இந்த லம்பார் பஞ்சரை பண்றோம். சைட் ஆஃப் லம்பார் பஞ்சர், இது வந்து நம்ம நீடல லம்பார் ரீஜன்ல இன்சர்ட் பண்றோம். அதனாலதான் இதுக்கு பேரு லம்பார் பஞ்சர். சோ எந்த இடத்துல வேணாலும் இன்சர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. சோ ஸ்பைனல் கார்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். ஸ்பைனல் கார்டு எங்க முடியும்? அடல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா லம்பார் 1க்கும் லம்பார் 2க்கும் நடுவுல இருக்க அந்த இன்டர்வர்டிபிள் ஸ்பேஸ் கிட்ட தான் முடியும். சோ L2க்கு கீழே தான் நம்ம லம்பார் பஞ்சரை பண்ணணும். அப்போ L3 அண்ட் L4 இந்த இன்டர்வர்டிபிள் ஸ்பேஸ் கிட்ட பண்ணலாம். அப்படி இல்லாட்டி L4 அண்ட் L5 கிட்ட இருக்க இன்டர்வர்டிபிள் ஸ்பேஸ்ல பண்ணலாம். சோ பிலோ L2 இஸ் சேஃப் ஜோன். இந்த L4க்கான அனடாமிக்கல் லேண்ட்மார்க் ஹிப் போன்ல இருக்க அந்த இலியா கிரஸ்டோட அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குள்ளே, அந்த ரெண்டு பாயிண்ட சேர்க்கிற இடமும் ஸ்பைன் எங்க கிராஸ் ஆகுதோ அங்கதான் L4 இருக்கும். அண்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா சிட்டிங் பொசிஷன்ல இருக்கணும். அப்படி இல்லாட்டி லேட்ரல் டெக்குபிட்டஸ், அதாவது படுத்துக்கிட்டு நம்ம நீ வந்து நம்ம செஸ்ட் கிட்ட வர மாதிரி நம்ம படுக்கணும். லேட்ரல் டெக்குபிட்டஸ். அண்ட் இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசெப்டிக் கண்டிஷன்ல பண்ணணும். அதாவது ஸ்டெரைலா பண்ணணும். லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து ஒரு நீடல இன்சர்ட் பண்ணி சிஎஸ்எஃப் கலெக்ட் பண்ணுவாங்க. இதனால நமக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெட்டேக், ஹெர்னியேஷன், ப்ளீடிங் அண்ட் பேக் பெயின் இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.